சர்ப்பம் போன்றதும் கோணலாக வளையக்கூடியதும் கால்கள் இல்லாத முதலையை போன்றதும் கடினமான தோல் உடைய உடலை உடையதும் உள்ள ஒன்றுதான் லிவியாதான். வேதாகமத்தில் பலவானை குறித்த உவமை பொருளாக கொண்டிருக்கும் விலங்கினம்தான் லிவியாதான். தேவன் யோபுவோட பேச ஆரம்பித்த சமயத்தில் அவன் தளர்ந்து சோர்ந்து பெணனெல்லாம் இழந்து இனிமேல் உலகில் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை இழந்து காணப்படுகிறான். அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்கவும் அவன் இதுவரை எப்படி இருந்தான் என்பதையும் இனிமேல் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவனுக்கு கற்பித்து அறிவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த லிவியாதானை உவமையாக வைத்து யோபுவோடே தேவன் பேசினார். லிவியாதான் ஆழ்கடல் வாழ் உயிரினமாகும். இதன் உருவம் நீண்ட பாம்பு போல கோணலாக வளையக்கூடியதும் அடர்த்தியான காற்று உட்புகாத சிதில்கள் கொண்டதாயும் பயங்கரமான பற்கள் உடையதாயும் அருணோதயம் போல கண்கள் கொண்டதாயும் அதன் நெஞ்சு கல்லை போல கெட்டியாகவும் அதன் வாயிலிருந்து எரிகிற அக்கினி பொறிகளும் பறக்கும். அதன் நாசிகளிலிருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். என்னதான் லிவியாதான் மிகவும் கொடிய மிருகமாயிருந்தாலும் அதன் தன்மை மற்றும் வல்லமைகளை மேற்கோள் காட்டி தேவன் யோபுவோடே பேசினது போல நாமும் ஒரு லிவியாதானாக மாறி நம்மை மேற்கொள்ளும் வல்லமை வேறொன்றும் இருப்பதில்லை என்பதை இந்த காணொளி மூலம் அறிந்து பயனடைவோம். லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்க முடியுமா? மனித வாழ்க்கையை சாத்தான் தன்னுடைய தந்திரமாகிய பலவிதமான தூண்டில்களாலும் வலைகளாலும் இழுக்க பார்க்கிறான். பாவம், இச்சை, சிற்றின்பம், உலக செல்வம், துருபதேசம் முதலானவைகள் தேவனை விட்டும் தெய்வீக வழியை விட்டும் இழுத்து தூரப்படுத்தக்கூடியவைகள். நாம் ஒரு லிவியாதானாக இருந்தால் எந்த தூண்டிலாலும் எந்த கண்ணியாலும் எந்த வலையாலும் நம்மை பிடிக்க முடியாது. லிவியாதானுடைய நாக்கை கயிற்றினால் பிடிக்க முடியுமா? அறிவை வெளிப்படுத்தும் நாவு சுத்த வெள்ளி. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். தேவனுடைய வழியை கூறவும் சத்தியத்தை தடை எதுவுமின்றி பேசவும் நித்திய ஜீவனை கூறி அறிவிக்கலாம். நம் நாவு தடையின்றி பேசட்டும். அதற்காக நமது நாவு லிவியாதானின் நாவு போலிருக்கட்டும், கட்டப்பட்டிருக்க வேண்டாம். லிவியாதானுடைய மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? முகரும் உணர்வினால் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பகுத்தறிவதற்காக மூக்கை தேவன் தந்திருக்கிறார். ஜீவனுக்கான சுவாசத்தின் நுழைவாயில் இதுவே. பகுத்தறிந்து வாழும் வாழ்க்கையே ஜீவ வாழ்க்கை. மிருகம் தன் சுயபுத்தியில் செல்லாதிருக்கும்படி அதன் எஜமான் விரும்பும் வழியில் செல்லுவதற்காக அதன் முகத்தை அல்லது மூக்கை நாற்கயிற்றினால் கட்டி அதை திசை திருப்பி மனிதன் நடத்துகிறான். நம்மிடத்தில் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பாதையினின்று திசை திரும்பாமல் தடையின்றி நடக்கும் ஒரு லிவியாதானாக இருக்க வேண்டும். லிவியாதானுடைய தாடியை உருவ குத்தக்கூடுமோ? பேசவும் உணவு, தண்ணீர் மற்றும் தேவையான பானம் பருகவும் வாய் திறந்து இடம் கொடுக்கிறது. தாடையால் ஆகாரம் அசை போடப்படுகிறது. தாடைகள் அசைக்க முடியாமல் பலவீனமடைந்தால் முழு உடலுக்கும் பலவீனம் உண்டாகும். பவுலைப் போல சுவிசேஷத்துக்காக நமக்கு பலம் உள்ள தாடை இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் லிவியாதானுடைய தாடை போல வலிமையுள்ளதாயிருக்க வேண்டும் என்கிறார். லிவியாதான் ஒரு மனிதனை பார்த்து விண்ணப்பம் பண்ணுமோ? எல்லா ஜீவன்களின் கண்களும் சர்வ சிருஷ்டிகராகிய தேவனையே நோக்கி பார்த்து வாழ்கின்றன. அப்படி இருக்க நாம் மாத்திரம் நம் தேவைகளுக்காக மனிதனை நம்பி வாழ வேண்டுமா? நம் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். செத்துப்போன மனிதனை நோக்கியோ வாழ்கின்ற மனிதனை நோக்கியோ தூதனை நோக்கியோ விண்ணப்பம் பண்ண வேண்டாம். லிவியாதானை போல நம் சிருஷ்டி கர்த்தரை பார்ப்போம். லிவியாதான் மனிதரோட உடன்படிக்கை பண்ணுமோ? அதை ஒரு மனிதர் அடிமையாக வைத்திருக்க முடியுமோ? எந்த ஒரு மனிதருக்கும் அடிமைப்படாமலும் அடிமைத்தனத்தின் உடன்படிக்கை இல்லாமலும் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு அடிமையாக அவருடனே உடன்படிக்கை செய்து வாழ வேண்டும். இதை லிவியாதானிடமிருந்து கற்றுக்கொள்வோமாக. அது தன் இனத்தோடே அன்றி வேறினத்தோடே உடன்படிக்கை செய்யாது. அந்நியனுகம் நமக்கு வேண்டாம். லிவியாதானை சதாகாலமும் அடிமை கொள்வாயோ? லிவியாதான் தன்னை படைத்த தேவன் ஒருவருக்கே அடிமையாயிருக்கும். அதனை நாம் அடிமையாக்கிக் கொள்ள நினைத்தால் அது முடியாத காரியமாகும். அதுபோல நாமும் உலகத்திற்குரிய காரியங்களுக்கு அடிமையாகாமல் தேவன் ஒருவருக்கே நாம் அடிமையாக இருப்போம். ஒரு குருவியோடே விளையாடுவது போல நீ லிவியாதானோடே விளையாடி அதை பெண்மக்களண்டையிலே கட்டி வைப்பாயோ?
மனுஷன் ஒரு குருவியோட விளையாடுவது போல ஒரு லிவியாதானோடு விளையாடுவது சாத்தியமில்லாத காரியமாகும். அதே சமயம் அதை கட்டி வைப்பதும் ஒரு இயலாத காரியம். ஒரு லிவியாதானை எப்படி நாம் கட்டி வைக்க முடியாதோ அதுபோல கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நாம் கட்டுப்பட்டவர்களாய் இருக்க வேண்டாம். கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு வியாபாரிகளுக்கு பாகம் வைப்பார்களோ? மனிதர்கள் லிவியாதானை பிடித்து அதனை வியாபாரிகளுக்குள் பங்கு வைக்க முடியாதல்லவே. அதுபோல பாவிகள் நமது பக்கமாக வரலாம், ஆனால் நாமோ பாவிகள் கையில் சிக்கி பங்கிடுவதற்கு இரையாக வேண்டாம். அவ்விதமான ஒரு லிவியாதானாக இருப்போம். லிவியாதானின் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரிவலயங்களினாலும் எரிவாயோ? தோல் பாதுகாப்புக்கும் அழகுக்கும் உணர்வுக்கும் தேவன் தந்துள்ளார். லிவியாதானுடைய தோல் மிகவும் கெட்டியானது. அதை எந்த அம்புகளினாலும் ஒன்றும் செய்ய இயலாது. எசேக்கியேல் 37:1-8 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் ஒரு தரிசனம் காண்கிறான். அதில் ஒரு பள்ளத்தாக்கில் சிதறுண்ட உலர்ந்த எலும்புகளை கண்டான். அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. பின்பு அவைகளுக்குள் ஆவி உண்டாகும்படி அவர்கள் மேல் தேவனுடைய வார்த்தையின்படியே ஊதினான். அப்போது அவர்கள் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் எழும்பினதை பார்த்தான். அதுபோல உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் என்று தேவன் கூறினார். லிவியாதானின் தலை உறுதியாயிருக்கும். அதை எந்த பட்டயத்தாலும் எந்த எரிவல்லயத்தாலும் உடைக்க முடியாது. அதுபோல கிறிஸ்துவை நாம் தலையாக கொண்டோமானால் நம்மை எந்த பாவமோ சாபமோ உடைக்க முடியாது. லிவியாதான் மேல் கையை போட்டால் யுத்தமே. இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ? லிவியாதான் ஒரு பலம் மிகுந்த ஜீவன். அதை பிடிக்கலாம் என்று நம்பி அதன் மேல் உன் கையை போட்டால் விழுந்து போவாய். நாம் தேவனுடைய கண்மணி. தேவ பலம் நம்மோடு இருந்தால் நம்மேல் போராடுகிற எதிராளியோடே தேவன் யுத்தம் செய்வார். லிவியாதானை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லை. லிவியாதான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எழுந்து செல்ல வேண்டுமானால், அல்லது உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஜீவராசியை எழுப்ப வேண்டுமானால், அதை உண்டு பண்ணினவர் அதற்கு கொடுத்திருக்கின்ற மனதின்படியே அல்லாமல் வேறு எவராலும் அதை எழுப்பி நடத்த முடியாது. அதுபோல தேவன் தந்திருக்கின்ற இரட்சிப்பை விட்டு விலகி வலது புறம் இடது புறம் சாயாமல் தேவனுடைய வழியை அல்லாமல் வேறு எந்த வழியிலும் செல்லும்படி நாம் எழும்ப வேண்டாம். லிவியாதானை மூடியிருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? லிவியாதானை மூடியிருக்கிற போர்வையை கிளப்பக்கூடியவர் எவரும் இல்லை. பாவம் செய்கிற மனிதன் மேல் ஒரு போர்வை உண்டு. அது அவனை பாவி என்று வெளிப்படுத்துகிறது. நம்மை மூடியிருக்கிற பாவம், சாபம், தரித்திரம் முதலான போர்வைகளை நம்மை விட்டு மாற்ற இயேசுவை அல்லாமல் வேறு எவரும் இல்லை. அவர் தரும் இரட்சிப்பின் போர்வையை மாற்ற எவராலும் முடியாது என்பதை விசுவாசிப்போம். லிவியாதானுடைய 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? லிவியாதானை கடிவாளம் போட்டு நடத்த முடிவதில்லை. லிவியாதான் முழுமையாக சுயாதீனம் அடைந்தது என்பதை நிரூபிக்கும்படி கடிவாளம் இல்லாமல் அதை நடத்த வேண்டியுள்ளது. ஆனால் அது தன் சுயிஷ்டப்படி போகாதிருக்க கடிவாளம் போட வேண்டுமானால் அதை தேவன் ஒருவரே போட முடியும். சங்கீதம் 32:9 சொல்லியிருக்கிறபடி, புத்தியுள்ள குதிரை தனக்கு கடிவாளம் இல்லாவிட்டாலும் சரியான பாதையிலே தெளிவாக செல்லும். ஆகவே பாவியை கட்டி வைக்க கடிவாளம் தேவைப்படும். ஆனால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் புது சிருஷ்டியாய் இருப்பதனால் கடிவாளம் போன்ற உபதேசங்களினால் அடக்கி வைக்க முடியாது. எனவே மனிதனால் கடிவாளம் போட முடியாத லிவியாதானைப் போல நாமும் புத்தி உள்ளவர்களாய் மனிதர்களால் உண்டு பண்ணும் துருபதேசமாகிய கடிவாளம் இல்லாமல் விடுதலையோடு இருப்போம். அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். லிவியாதானின் திறக்க முடியாத வாய் மற்றும் பயங்கரமான பற்கள் குறித்து தேவன் கூறுகிறார். லிவியாதானின் வலிமையையும் கொடூரமும் இங்கே வெளிப்படுகிறது. எந்த மனிதனும் அதன் வாயை திறக்கவோ அல்லது அதை அணுகவோ துணிய மாட்டான் என்பதை தெளிவுபடுத்துகிறது. தேவனால் மட்டுமே அதனை கட்டுப்படுத்த முடியும். அதுபோல நாமும் தேவனுக்கு பயந்து ஜெப ஜீவியத்தில் தரித்திருப்போமானால் நம்மை உண்டாக்கின தேவனை தவிர ஒரு மனிதனாலும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. லிவியாதான் தும்முகையில் ஒளி வீசும். லிவியாதான் தும்முகையில் ஒளி வீசும். அதுபோல நாமும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நிந்திக்கப்படும் காலத்திலும்
தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். லிவியாதானின் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. கண்கள் இல்லாத ஜீவன்கள் இல்லை, கண்கள் இல்லாத சரீரம் இருளடைந்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். லிவியாதானுடைய கண்கள் அருணோதயத்தின் புருவங்கள் போல் இருக்கின்றது, அதாவது சூரிய உதயம் போல் இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். சூரியன் உதிக்கும் போது பார்வைக்கு மனோகரமாக இருக்கின்றது. அதன் அழகை பார்க்க 1000-10,000 மக்கள் தேடி ஓடி வந்து பார்க்கின்றார்கள். அது மேலே வர வர மக்கள் அதை பார்க்க விரும்பாமல் செல்கின்றார்கள். தொடர்ந்து தங்கள் கண்களால் சூரியனை பார்த்து கொண்டிருந்தார்களானால் அவர்களுடைய கண்களே கெட்டு போய்விடும். நாமும் அப்படிப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நாம் உலகத்திற்கு ஒரு காட்சி பொருளாக அல்லாமல் வர வர அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்க வேண்டும். லிவியாதான் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். லிவியாதானுடைய வாயிலிருந்து அக்கினி பொறிகள் பறக்கின்றபடியால் அதன் வாயின் முன் எதுவும் சென்று தப்புவதில்லை. அதை மேற்கொள்ள எவராலும் கூடாது. அதுபோல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் உங்களிலிருந்து வெளிப்படுமாயின், நமக்கு எதிராக எந்த நாவுகள் எழும்பினாலும் நம் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அக்கினியைப் போல் இருந்து அவைகளை அழித்துவிடும். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளிலிருந்து புகை புறப்படும். லிவியாதானுடைய நாசியிலிருந்து புகை எழும்புவது போல உங்கள் பெருமூச்சின் விண்ணப்பம் தேவனுக்கு முன்பாக புகையாக சென்று அவருடைய நாசியில் ஏறட்டும். ஜெபமும் துதியும் ஸ்தோத்திரமும் உங்களிடமிருந்து புகையாக தேவனுக்கு முன்பாக எழும்பட்டும். லிவியாதான் சுவாசம் கரிகளை கொளுத்தும், அதன் வாயிலிருந்து ஜூவாலை புறப்படும். கரிகளை கொளுத்தும் சுவாசம் லிவியாதானிடம் இருப்பது போல குளிர்ந்து போனவர்களையும் திடனற்றவர்களையும் மங்களானவர்களையும் திடப்படுத்தி நிலைநிறுத்தும்படி நாம் அனல் உள்ளவர்களாக இருப்போம். லிவியாதானுடைய வாயிலிருந்து ஜூவாலை புறப்படும், அதாவது அக்கினி ஜுவாலை புறப்படும். அதுபோல நம்மிலிருந்து அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அவைகளால் தேவனுடைய மகத்துவத்தை நாம் பேசலாம். லிவியாதான் கழுத்திலே பெலன் குடிகொண்டிருக்கும். லிவியாதான் பெலனுடையது. அது தன் கழுத்தை தொங்க விடுவதில்லை. கவலையை அதனிடம் காண முடியாது. அதன் கழுத்தில் பெலன் குடிகொண்டிருக்கும். ஜெபிப்பதால் நீங்கள் பலவான், துதிப்பதால் நீங்கள் பலவான்கள், விசுவாசிப்பதால் நீங்கள் பலவான்கள், பரிசுத்த ஆவியானவர் உம்மில் வாசமாயிருப்பதால் நீங்கள் அதிக பலவான்கள். நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படியே நம் பெலனும் நம்மிடத்தில் இருக்கும். ஆனபடியால் பெலனாயிருக்கும்படி நமது ஜீவியத்தின் நடவடிக்கைகளை ஒழுங்காக காத்துக்கொள்வோம். லிவியாதானுக்கு முன் பயங்கரம் கூத்தாடும். லிவியாதானுக்கு முன்பாக பயங்கரம் கூத்தாடும். ஆங்கில வேதாகமத்தில் sorrow is turned into joy before him என்று சொல்லப்பட்டுள்ளது. லிவியாதானுக்கு முன்பாக துக்கத்தோடும் பயத்தோடும் யார் சென்றாலும் அவர்கள் துக்கமும் பயமும் நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். லிவியாதானுடைய உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். லிவியாதானுடைய உடற்கூறுகள் பிரிந்திராமல் ஒன்றோடொன்று கெட்டியாய் ஒட்டி கொண்டிருக்கும். அதுபோல சபையில் ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம், ஏக சிந்தை, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம் இருக்க வேண்டும். அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்துக்கொள்ளுங்கள். தாவீதும் யோனத்தானும் இணைந்திருந்தது போல, தானியேலும் அவனுடைய நண்பர்களும் இசைந்திருந்தது போல நீங்களும் பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாயிருங்கள். லிவியாதான் நெஞ்சு கல்லை போலவும் ஏந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும். லிவியாதான் கெட்டியானது, அதாவது மிகவும் உறுதியானது. அதன் நெஞ்சு கல்லை போல இருக்கும். எவ்வித மோதுதலையும் அது சமாளிக்கும். லிவியாதானுடைய இருதயம் எந்திரத்தின் அடிக்கல்லை போல அசையாததும் உறுதியுடையதுமாகும். அந்த உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்மை அசைய பண்ணும் பல காரியங்கள் சுற்றி வரலாம். நமது இருதயம் உறுதியுடன் இருக்க வேண்டும். யாக்கோபு ஒரு நாள் ஒரு கல்லை தலையணையாக உபயோகித்தார். அது தூணாக நிறுத்தப்படடு அபிஷேகம் பண்ணப்பட்டது. அங்கே தேவ ஆராதனை பண்ணும் பலிபீடமாக அமைந்தது. நம் இருதயமும் பலருக்கு அரவணைப்பும் ஆதாரம் கொடுக்கிற தலையணை கல்லாக இருக்கட்டும். லிவியாதான் எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கித் திகைப்பார்கள். லிவியாதான் தூங்கிக் கொண்டே இருப்பதில்லை. அது எழும்பும்போது எந்த பலசாலியாயிருந்தாலும் அதற்கு அஞ்சி பயப்படுவான். அதுபோல நாமும் தூங்கிக் கொண்டிருக்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நம்முடைய ஜெபமானது எதிராளியான பிசாசானவனை அஞ்சி திகைக்க பண்ணும். லிவியாதானை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது.
லிவியாதானுக்கும் தாக்குதல் உண்டு. ஆனால் எந்த பட்டயமும் ஈட்டியும் வல்லையமும் கவசமும் ஒன்றும் அதற்கு முன்பாக நிற்காது. எல்லாவற்றையும் தாங்கி வெற்றி பெறும். லிவியாதானுக்கு தாக்குதல்கள் உண்டாவது போலவே உங்களுக்கும் போராட்டங்கள் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து கூறினார். போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு என்று யோபு கூறுகிறான். பாவம் என்கிற போராட்டம் உங்களை தாக்கினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பதில் தாக்குதல் நடத்தி பாவத்திலிருந்து உங்களை கழுவிவிடும். லிவியாதான் இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். லிவியாதான் வலிமை நிறைந்த இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் அற்பமாக எண்ணும். அதுபோல கிறிஸ்து நம்மோடு இருந்தால் நமக்கு எதிராக உண்டாகும் சகல நிந்தையான காரியங்கள் நமக்கு அற்பமானவைகள். அம்பு அதை துரத்தாது, கவன்கற்கள் அதற்கு துரும்பாகும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேலும் ஓடும். இங்கே லிவியாதானின் கவசத்தையும் அதன் அழிவற்ற தன்மையையும் விவரிக்கிறது. அம்புகளும் கவன்கற்களும் எந்த விளைவையும் அதற்கு ஏற்படுத்தாது. அதற்கு மரதடி வைக்கோல் போன்றது. இது கூர்மையான கற்கள் மேல் ஓடினாலும் சேற்றின் மேல் ஓடுகிறது போல ஓடும். அதுபோல நமது ஜீவியத்திலும் எந்த ஒரு கவன்கற்கள் தடை கற்கள் வந்தாலும் அற்பமாய் எண்ணி நாம் முன்னேறுவோம். லிவியாதான் ஆழத்தை உலைப்பானையைப் போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும். லிவியாதான் கடலை பொங்க பண்ணி அதை தைலம் போல கலக்கிவிடும். அதுபோல நாமும் உலகத்துக்கு எதிராக பரலோக வாழ்வு வாழ்ந்து உலகத்தை கலக்குகிறவர்களாக இருப்போம். லிவியாதான் தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும். ஆழமானது வெளுப்பான நரையைப் போல் விளங்கும். லிவியாதான் தண்ணீரில் நகரும்போது அதன் பாதையில் ஒரு பிரகாசமான பளபளப்பான பாதையை விட்டு செல்கிறது. அந்த பாதையானது நரைத்த முடி தோற்றத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த உலகத்தை நாம் கலக்குகிறவர்களாய் இருக்கிறபடியால் இயேசுவின் வழியில் நம்மை பின்பற்ற பலர் உண்டு. அவர்களுக்காக வழியை உண்டு பண்ணி கொடுப்போம். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது. பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளுள் லிவியாதானுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடியது, பயம் அறியாதது. அதற்காகவே அது உண்டு பண்ணப்பட்டது. அதுபோல நாமும் இயேசுவில் நிலைத்திருந்து நமக்கு ஒப்பான மனுஷன் ஒருவனும் இல்லை என வாழ்ந்து காட்டுவோம். அது மேட்டிமையானதை எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறது. லிவியாதானானது பெருமையானவற்றையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. எல்லா ஜீவன்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறது போல நம்மை தேவன் ராஜாக்களாக வெளிப்படுத்தப் போகிறார். ஆயத்தப்படுவோம். தேவன் யோபோடே கடைசியாக லிவியாதானை பற்றி பேசினார். லிவியாதானை பற்றிய முழு விவரங்களையும் யோபு அறிந்த போது தன்னை முழுவதும் அறிந்து உணர்ந்து தேவனிடம் தன்னை தாழ்த்தி ஒப்புவித்து விட்டான். பின்பு ஒரு லிவியாதானாக மாறினான். அவன் பெலன், சுகம், ஆஸ்தி, ஐசுவரியம், கணம், புகழ் படைத்தவனாக நீண்ட காலம் வாழ்ந்தான். தேவன் நம்மை பலமுள்ள லிவியாதானைப் போல மாற்ற வல்லவராயிருக்கிறார். லிவியாதான் கோணலான வலு சர்ப்பம்தான். ஆனாலும் இந்த சர்ப்பத்தைப் போல புத்தியாக செயல்படும்படி இயேசு கற்பித்தார். சாத்தான் இன்றைக்கு லிவியாதானைப் போல இருந்து மனிதரை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஏசாயா 27:1 சொல்லப்பட்டதுபடி அவனை தேவன் தமது பட்டயத்தினாலே தண்டிப்பார். இவ்வுலகமாகிய சமுத்திரத்திலிருந்து வெளியே எடுத்து அவனை கொன்று போடுவார்.